இன்பம் சந்தோஷத்தையும், துன்பம் வலியை கொடுக்கத்தான் செய்யும். அதுதான் உன் உணர்வுகளையும் வேறுபடுத்தக்கூடும். கடினமான பாதையாக இருக்கிறதே என்று நினைத்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக பாதையாக இருந்தாலும் சுலபமாக இருக்கிறதே என்று ஒரு முறை எண்ணிப்பார். உன் பாதை கடினமாகவே இருந்தாலும் கரடு முரடாகவே இருந்தாலும் உனக்கு அது நல்லதாகவே தெரியும். சமமாக பாதையாகவே உன் கால்களுக்கு இருக்கும். இன்பம் துன்பம் என்ற மாயையே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அந்த போலியான சாயலுக்கு போய் நீ ஏன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், இப்படி ஆகிவிட்டதே என்று பயப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. அந்த சூழ்நிலைக்கு என்னை பொறுப்பாளியாக்கிவிடு. உனக்கு வரும் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? அப்படியே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவரை பயப்படாதே. நீ என்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நான் உன்னை மறக்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையோடு காத்திரு.